வணக்கம். இலங்கை செய்திகளிற்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் போலீஸ் மா அதிபரை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் நாடு உள்ளது என முன்னாள் அமைச்சர் சாகல ரட்நாயக்க அறிவிப்பு. அரசாங்கம் பதவி விலக வேண்டும், மீண்டும் பொதுஜன பெரமுனவுக்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என திஸ்ஸ சுட்டிக்காட்டு. மித்தனிய கொலை சம்பவத்தில் மற்றுமொரு சந்தேக நபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் போலீஸ் மா அதிபரை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் நாடு உள்ளது என முன்னாள் அமைச்சர் சாகல ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். தமது வீடு சோதனையிடப்பட்டமை குறித்து ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிட்ட போது இதனை தெரிவித்துள்ளார். இது முதல் தடவையல்ல. இதற்கு முன்பும் ஜெயசுந்தரம் மற்றும் காமினி செனரத்ன போன்றவர்கள் இருக்கின்றார்களா என சோதனை மேற்கொள்ளப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக தேசபந்து தென்னகோனை போலீஸ் மா அதிபராக பதவியில் அமர்த்துவதற்கு நான் விரும்பவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டது. அவரை பதவியில் அமர்த்துவதனை நான் காலம் தாழ்த்துவதாக தெரிவிக்கப்பட்டது. எனினும் தற்பொழுது அவர் தனது வீட்டில் மறைந்துள்ளார் என கூறப்படுவதாக அவர் கவலை வெளியிட்டுள்ளார். இந்த அனைத்து விடயங்களும் கதைகளே என அவர் தெரிவித்துள்ளார். போலீஸ் மா அதிபரை கைது செய்ய முடியாமல் இன்று தடுமாறுகின்றனர் என தெரிவித்துள்ளார். தாம் சட்டம் ஒழுங்கு அமைச்சராக கடமையாற்றியுள்ளதாகவும் தமக்கு சட்டம் தெரியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு இழிவான செயல்களை தாம் எப்பொழுதும் செய்தது கிடையாது என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வீடு சோதனையிடப்பட்டமை அரசியல் நோக்கில் என சந்தேகிப்பதாக சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வெளிவேறிய அரளிகஸ்த சந்தி பகுதியில் இன்று துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடப்பட்டதில் ஒரு சிலர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச்சூட்டு காயங்களுக்கு உள்ளான நபர் சிகிச்சைக்காக கம்பஹா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூட்டில் உடும்போல பிரதேசத்தில் வசிக்கும் 26 வயதுடைய நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார். துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் அல்லது சந்தேக நபர் தொடர்பான விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. சம்பவம் தொடர்பில் வெளிவரிய போலீசார் உள்ளிட்ட 3 விசாரணை குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசு பதவி விலகி மீண்டும் பொதுஜன பெரமுனவுக்கு ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ தெரிவித்துள்ளார். கடந்த நாட்களில் தானும் அமைதியாக இருந்த போதிலும் நாமல் ராஜபக்ஷவுடன் கிராமமாக சென்று செயற்பட்டு அரசியலில் ஈடுபட்டதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் எதிர்கால தலைவர் நாமல் ராஜபக்ஷ என தாம் நம்புவதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ அணியின் அடுத்த தலைமையாக அவருடன் இணைந்து பயணிக்க தயாராக இருப்பதாகவும் திஸ்ஸ தெரிவித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ தோல்வியடைந்ததை தொடர்ந்து நாடு பின்னடைவை சந்தித்ததாகவும் அவர்களை திருடர்கள் என போலி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அரசை வீழ்த்துவதற்கு முன்பு அவர்கள் பதவி விலகல் செய்து மீண்டும் பொதுஜன பெரமுனவின் ஆட்சி அதிகாரத்தை வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த நாட்டை வழிநடத்த சிறந்த அனுபவம் கொண்ட குழு தேவை எனவும் அதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்காலத்திற்கு தலைமை தாங்கவும் சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்தி அரசியல் பழிவாங்கல்களை தடுக்க தம்மால் முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் களுத்துறை மாவட்ட அமைப்பாளர் லக்ஷ்மண் விஜயமான ரணிலின் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகி சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், ஐக்கிய தேசிய கட்சிக்காகவும் அதன் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்காகவும் நான் என் உயிரை பணயம் வைத்தேன். இருப்பினும் கட்சி ராஜித சேனாரத்னவை அதன் களுத்துறை மாவட்ட தலைவராக நியமித்தது. சேனாரத்னவின் ஆலோசனையின் பேரில் அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாகவே நான் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகி ஐக்கிய மக்கள் சக்தியில் சேர முடிவு செய்தேன் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமாரவிற்கும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்தின் கல்வியாளர்களுக்கும் இடையில் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலின் போது கல்வியாளர்கள் தாங்கள் தற்போது எதிர்நோக்கும் சவால்கள் குறித்து ஜனாதிபதிக்கு விளக்கம் அளித்ததுடன் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான சாத்தியமான தீர்வுகள் குறித்து ஆராயப்பட்டது. அப்போது ஜனாதிபதி தெரிவித்த போது, ஸ்ரீலங்கா தற்போது சர்வதேச நாணய நிதியம் IMF திட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. IMF பரிந்துரைக்கப்பட்ட வழிகாட்டுதல்கள் மற்றும் அளவுருக்களை
அரசாங்கம் கடைபிடிக்க வேண்டும். அதன்படி இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் கல்வி மற்றும் சுகாதார பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளித்து வருவாய் மற்றும் செலவின வரம்புகளை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த நிதி வரம்புகள் இருந்த போதிலும் பொதுத்துறை ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் இதுவரை இல்லாத வகையில் மிகப்பெரிய அதிகரிப்பை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியுள்ளது. அனைத்து தொழிற்சார் குழுக்களும் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து அரசாங்கம் முழுமையாக அறிந்திருப்பதாகவும் அனைத்து தனிநபர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் அதே வேளையில் அவற்றை உணர்வு பூர்வமாக எதிர்கொள்ளவும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். காணி கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா மகர சிறைச்சாலையில் உள்ள வைத்தியசாலை வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி பி திசாநாயக்கவும் உறுதி செய்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது சிறைச்சாலை வைத்தியசாலையின் வார்டில் மெர்வின் சில்வா மாத்திரம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு மேலதிக வசதிகள் எதுவும் வழங்கப்படவில்லை. அவரின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா கடந்த 5ஆம் திகதி கைது செய்யப்பட்டார். பிப்ரவரி 19ஆம் திகதி மித்தனிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்புத்த கடைவத்த சந்தியில் வைத்த 3 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த மற்றொரு சந்தேக நபர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. மூவரின் கொலைக்கு உதவிய குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் கொலையின் பின்னர் பிரதேசத்தை விட்டு தப்பி தியத்தலாவு பிரதேசத்தில் தலைமறைவாகியிருந்தார். சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து துபாய் செல்லவிருந்த வேளையில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 39 வயதான அருண விதானகமே என்ற கஜா மற்றும் அவரது 6 வயது மகள் மற்றும் 9 வயது மகன் ஆகியோர் படுகாயமடைந்து தங்காலை ஆதரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்கள் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் T56 ரக துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். தற்போது துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஈரான் மீது அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட புதிய தடைகளின் ஒரு பகுதியாக இலங்கையை தளமாக கொண்ட ஒரு நிறுவனத்தை அமெரிக்கா பட்டியலிட்டுள்ளது. நிழல் எண்ணெய் டேங்கர் கப்பல் தொகுதியின் நடவடிக்கைகள் என்ற குற்றச்சாட்டிலேயே தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் நிழல் எண்ணெய் டேங்கர் கப்பல் தொகுதியின் நடவடிக்கைகளை அமெரிக்க அரசாங்கம் பல ஆண்டுகளாக கட்டுப்படுத்த முயன்றது. அமெரிக்காவின் கருவூலத்தின் வெளிநாட்டு சொத்து கட்டுப்பாட்டு அலுவலகம் OFACயின் ஈரானின் பெட்ரோலிய அமைச்சர் மொக்சென் பாக்ஜனேட் மீது தடை விதித்துள்ளது. அவர் $1000 பில்லியன் மதிப்புள்ள ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதியை மேற்பார்வையிடுகிறார் மற்றும் ஈரானின் ஆயுதப்படைகளுக்கு $1 பில்லியன் மதிப்புள்ள எண்ணெயை ஏற்றுமதி செய்வதற்காக ஒதுக்கியுள்ளார். ஈரானிய ஆட்சி ஈரானின் பரந்த எண்ணெய் வளங்களிலிருந்து கிடைக்கும் வருமானத்தை ஈரானிய மக்களின் நலன்களுக்காக பயன்படுத்தாமல் தனது குறுகிய ஆபத்தான சுயநலன்களை முன்னேற்றுவதற்கு தொடர்ந்து பயன்படுத்தப்படுகிறது என்று அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் கூறினார். அமெரிக்க கருவூலம் அதன் சீர்குலைக்கும் நடவடிக்கைகளுக்கு நிதியளிப்பதற்கும் மற்றும் அதன் ஆபத்தான நிகழ்ச்சி நிரலை முன்னெடுப்பதற்கும் ஆரணிய ஆட்சியின் எந்த ஒரு முயற்சியையும் எதிர்த்து போராடி சீர்குலைக்கும். ஈரானின் பெட்ரோலிய அமைச்சகம் மற்றும் ஈரானிய ஆயுதப்படைகள் சீனாவுக்கு வழங்குவதற்காக பில்லியன் கணக்கான டாலர் மதிப்பிலான எண்ணெய் ஏற்றுமதிகளை மறைக்க பரந்த நிழல்களை கப்பல்களை நம்பியுள்ளன. நிழல் கப்பல்கள் அடையாளம் கண்டு அவற்றை இயங்கும் நிறுவனம் மீது அமெரிக்கா தடை விதிக்கிறது. அந்த தடையின் ஒரு பகுதியாக இலங்கையை தளமாக கொண்ட மைரன் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனமும் தடை பட்டியலில் உள்ளது. OFACயின் கூற்றுப்படி பார்படோஸ் கொடியிடப்பட்ட கச்சா எண்ணெய் கப்பலான MT Shannon 2 இன் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளராக இலங்கையை தளமாக கொண்ட மைரன் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் உள்ளது. அமெரிக்க கருவூலத்தின்படி இலங்கையை தளமாக கொண்ட நிறுவனம் 2024ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது.